TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். கால வரையறைகள் தொடர்பில் சஜித்துடன் கலந்துரையாடி விசேட குழுவிற்கு அறிவிப்பேன். சுமந்திரன் கருத்து. நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்த சுமார் 80 பாராளுமன்ற உறுப்பினர்கள் விமான பயண சீட்டுகளை பதிவு செய்துள்ளார்கள். முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு. 5 ராஜாங்க அமைச்சர்களை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவி நீக்கம் செய்தார். வணக்கம். டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். சிறிய விளம்பர இடைவேளையின் பின் செய்திகள் தொடரும். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 004781706362 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காணத் தவறாதீர்கள். இனி விரிவான செய்திகள். சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களுக்கான கால வரையறைகள் தொடர்பில் அவருடன் நான் கலந்துரையாடி விசேட குழுவிற்கு அறிவிப்பேன். எனவே மத்திய செயற்குழு கூட்டமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளருமான MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசுக் கட்சியின் விசேட குழு கூட்டம் தொடர்பில் அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் இன்றைய கூட்டம் தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது 14ஆம் திகதி நடைபெற இருந்த மத்திய செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கட்சியின் மத்திய செயற்குழு முடிவெடுத்ததன் காரணமாக மீண்டும் மத்திய செயற்குழுவை கூட்ட வேண்டிய தேவை இல்லை என்பதால் அது ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேவை ஏற்படும் பட்சத்தில் பின்னர் கூடலாம். தற்போது அதற்கான தேவை இல்லை என்பதன் அடிப்படையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்கள் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு என தெரிவித்ததன் அடிப்படையில் அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாகாண சபை விடயம், புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பான விடயம் உட்பட பல்வேறு விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான கால வரையறை தொடர்பாக சஜித்துடன் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவது என முடிவு எட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த கால வரையறைகள் தொடர்பாக சஜித் பிரேமதாசவுடன் நான் கலந்துரையாடியதன் பின்னர் அதில் எட்டப்பட்ட தீர்மானங்களை இந்த விசேட குழுவிற்கு அறிவிப்பது எனவும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இலங்கையில் புதிதாக தெரிவு செய்யப்படவிருக்கும் அரசாங்கம் பொறுப்புக்கூறல், நீதி மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கு தேவையான உறுதியான மாற்றங்களை செய்வதில் அக்கறையுடனான ஈடுபாட்டை காட்ட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் ரேக் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு 2 வாரங்களுக்கும் குறைவான நாட்கள் இருக்கும் நிலையில் வலியுறுத்தி கூறியுள்ளார். ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் கலந்துரையாடலில் பேசிய உயர்ஸ்தானிகர், பெரும் அழிவை ஏற்படுத்திய உள்நாட்டு போர் முடிவிற்கு வந்து 15 வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் அதில் பாதிக்கப்பட்டவர்களும் அவர்களின் குடும்பங்களும் இன்னமும் உண்மைக்கும் நீதிக்கும் பொறுப்பு கூறலுக்கும் காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். குற்ற செயல்களுக்கு பொறுப்பானவர்கள் தண்டனையில் இருந்து தப்பி சுதந்திரமாக நடமாடும் சூழ்நிலை அர்த்த புஷ்டியான முன்னேற்றத்தை தடுப்பதுடன் தொடர்ந்தும் உரிமை மீறல்கள் இடம்பெறுவதையும் ஊழலையும் ஊக்கப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். பலர் பொருளாதார நிலவரத்தினால் துன்பத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டுக்கும் 2023ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வறுமை வீதம் 2 மடங்காக அதிகரித்துவிட்டது. உணவுக்கும் சுகாதார தேவைக்கும் செலவழிப்பதா அல்லது கல்விக்கும் எரிபொருளுக்கும் செலவழிப்பதா என்று பெருமளவு குடும்பங்கள் தெரிவை செய்வதில் தடுமாறிக்கொண்டிருக்கின்றன என்றும் உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார்.
குடிமக்கள் மற்றும் சிவில் சமூகத்தின் மீதும் கட்டுப்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கும் பாதுகாப்பு படைகளுக்கு பரந்த அளவு அதிகாரங்களை வழங்குவதற்கும் கொண்டுவரப்படும் புதிய உத்தேச சட்டங்கள் குறித்து நான் விசனமடைந்திருக்கின்றேன். உதாரணமாக, அரசாங்க சார்பற்ற தொண்டர் நிறுவனங்களை பதிவு மற்றும் கண்காணிப்பு சட்ட மூலத்தை குறிப்பிடலாம். அது சிவில் சமூக அமைப்புகளை பதிவு செய்வதை மறுப்பதற்கு அதிகாரிகளுக்கு தத்துணிப்பு அதிகாரத்தை வழங்குவது உட்பட பிரச்சினைக்குரிய ஏற்பாடுகளையும் கொண்டிருக்கின்றது. சிவில் சமூகத்திற்கான வெளியை அது அச்சுறுத்தக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. ஊடகவியலாளர்களும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் உரிமை மீறல்களினால் பாதிக்கப்பட்டவர்களும் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்களும் தொடர்ச்சியாக துன்புறுத்தலுக்கும் கண்காணிப்புக்கும் அச்சுறுத்தலுக்கும் உள்ளாகுவதாக வரும் தகவல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல. போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படைகளின் துஷ்பிரயோகங்கள் தொடர்கின்றன. அடாத்தான தடுப்பு காவல்களும் சித்திரவதைகளும் பற்றிய செய்திகள் தொடர்ந்தும் கிடைக்கப்பெறுகின்றன. கடந்த காலத்தினதும் சமகாலத்தினதும் உரிமை மீறல்களுக்கு பொறுப்பானவர்கள் இன்னமும் பொறுப்பு கூற வைக்கப்படாமல் இருப்பது ஒரு முக்கியமான அடிப்படை பிரச்சினையாகும். அது அடையாள முக்கியத்துவம் கொண்ட வழக்குகளின் விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததை வெளிக்காட்டுகின்றது என்று உயர் ஸ்தானிகர் மனித உரிமைகள் பேரவையில் தெரிவித்துள்ளார். கீதா குமாரசிங்க உட்பட 5 ராஜாங்க அமைச்சர்களை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவி நீக்கம் செய்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஷஷீந்திர ராஜபக்ஷ, தேனுக்க விதான கமகே, பிரசன்ன ரணவீர மற்றும் டிவி சாணக்க ஆகியோர் நீக்கப்பட்ட ஏனையவர்களில் அடங்குவர். அரசியல் அமைப்பின் 47வது பிரிவின் கீழ் இந்த நீக்கங்கள் செய்யப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தனக்கு வாக்களிக்க வடபகுதி மக்கள் தவறினால் இன மோதல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும் என்ற தொனியில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மறைமுகமான செய்தியொன்றை விடுத்திருப்பதாக தேசப்பிரேமி ஜனதா பலவேகிய இன்று கூறியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் அந்த கட்சியின் தலைவர் சுகத் ஹேவபத்திரன இன்று கொழும்பில் செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றிய போதே இதனை தெரிவித்தார். தெற்கு மக்கள் வாக்களிக்கும் பாணியை பின்பற்றி வடக்கில் உள்ள தமிழ் சமூகம் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வடக்கில் தேர்தல் பிரசார கூட்டத்தில் அனுரகுமார கூறியிருக்கின்றார். அவ்வாறு தனக்கு வாக்களிக்க தவறினால் வடக்கில் உள்ள தமிழர்கள் விளைவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை அதிகரித்து இன மோதலுக்கு வழிவகுக்கும் என்ற மறைமுக செய்தியாக இருக்கலாம் என்றும் ஹேவபத்திரன கூறியுள்ளார். 1983 ஜூலை இன வன் செயல்களின் பின்னணியில் ஜேவிபி இருந்தது. அது இன்னமும் நிரூபிக்கப்படாமல் இருக்கலாம். அது வேறு விடயம் என்றும் தேசப்பிரேமி ஜனதா பலவேகவின் தலைவர் செய்தியாளர்கள் மத்தியில் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஆதரவான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயல்கள் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்த சுமார் 80 பாராளுமன்ற உறுப்பினர்கள் விமான பயண சீட்டுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று கூறியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் வெற்றி பெறப் போவதில்லை என்பது அவர்களுக்கு தெரியும் என்பதால் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அதிகாரத்திற்கு வராமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக விக்ரமசிங்க அனுரகுமாரவை ஆதரிக்கும் செயற்பாடுகளில் இறங்கியிருக்கிறார் போன்று தெரிகிறது என்றும் முஜிபுர் ரஹ்மான் இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார். கடவுச்சீட்டுகளை பெறுவதற்காக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் முன்பாக காணப்பட்ட நீண்ட வரிசைகளின் பின்னணியில் மாஃபியா ஒன்று செயற்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குற்றம் சாட்டினார். தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்தின் குற்றச்சாட்டுகளுக்கு செய்தியாளர் மாநாட்டில் இன்று பதிலளித்த அமைச்சர், கடவுச்சீட்டுகள் தட்டுப்பாடு காரணமாக திணைக்களத்தின் முன்பாக மக்கள் நீண்ட வரிசைகளில் நிற்கவில்லை. டோக்கன் முறையை மீறி செயற்படுவதில் சில தனிப்பட்டவர்கள் ஈடுபட்டதே வரிசைகளுக்கு காரணமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
2005 ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்களின் இறுதி கட்டத்தில் சுவரொட்டிகளை அச்சிடுவதற்கு முன்னால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் பணம் இருக்கவில்லை என்று கூறிய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இறுதிக்கட்ட சுவரொட்டிகளை ஜேவிபியே கடனுக்கு அச்சிட்டு கொடுத்தது. சுவரொட்டி அச்சிடவே பணம் இல்லாமல் இருந்த அவர்கள் பிறகு எவ்வாறு பெருமளவு சொத்துக்களை குவித்தார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தம்புத்தேகமவில் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் சுவரொட்டிக்காக தாங்கள் செலவிட்ட பணத்தை இன்று வரை பசில் ராஜபக்ஷ திருப்பி தரவில்லை. இப்போது அவர்களால் பெரும் சொத்தை சேர்க்கவும் உலகம் முழுதும் வீடுகளை வாங்கவும் நாடு பூராகவும் காணிகளை வாங்கி மாளிகைகளை கட்டவும் எங்கிருந்து பணம் வந்தது? அரசியல்வாதிகள் மக்களை அடக்கி ஒடுக்குவதன் மூலம் சொத்துக்களை குவித்திருக்கிறார்கள். இந்த மோசமான கலாச்சாரத்துக்கு தேசிய மக்கள் சக்தி முடிவு கட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாயக மக்கள் கட்சியின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் சர்வஜன அதிகார ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர சார்பில் ஊடகவியலாளர் மாநாடு ஒன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய தாயக மக்கள் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த் கடந்த சனிக்கிழமை மார்ச் 12 இயக்கம் ஏற்பாடு செய்துள்ள 2024 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான பொது விவாத மேடை ஒன்றை கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதற்கு தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார திசாநாயக்க அவர்களது வருகையை இறுதி வரை அறிவிக்கவில்லை. நாமல் ராஜபக்ஷ சஜித் பிரேமதாச வருவதாக தெரிவித்து இருந்தாலும் இறுதி நேரத்தில் சஜித் பிரேமதாச பின்வாங்கிய காரணத்தினால் நாமல் ராஜபக்ஷவும் பின்வாங்கிக் கொண்டார். தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனும் கலந்து கொள்வதாக அறிவித்த போதிலும் இறுதி நேரத்தில் விவாதத்தில் பங்கு கொள்ளவில்லை. தமிழ் பொது வேட்பாளர் தமிழர்களின் 2 பிரச்சினைகளை முன்வைத்து தேர்தலில் முன்னிறுத்தப்பட்டுள்ளார். தமிழர்களின் ஒற்றுமையை முன்னிறுத்தும் கட்சியில் முதலில் ஒற்றுமை இல்லை. தமிழரசு கட்சி பல்வேறு வேட்பாளர்களை ஆதரித்து வருகிறார்கள். இவர்களது எண்ணம் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தெரியப்படுத்துவது அல்ல என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் காசாவில் இன்று அகதி முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய விமான குண்டுவீச்சு தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்ததுடன் 60 பேர் படுகாயமடைந்தனர். இஸ்ரேலுக்கும் பலஸ்தீன ஹமாஸ் இயக்கத்திற்கும் இடையில் பல மாதங்களாக போர் நீடித்து வரும் நிலையில் இன்று அதிகாலை காசாவின் தென்பகுதியில் உள்ள கான் யூனிஸ் நகர் அருகே அல்மவாசி பகுதியில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த முகாம் மீது இஸ்ரேலிய விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தின. இத்துடன் இன்றைய நாளுக்கான டிபிசியின் எமது மாலை தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் காலை தமிழ் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.